வேங்கிய மாமா ஒத்தையில நிக்க வாங்கல मजा आ गया मजा आ गया धैर्य सेरा ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருக்கீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்து வர சூப்பரான மாசான ஆட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்து வர உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வர சொல்லிட்டு இந்த வீடியோ முடிதான் வீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி பார்த்தோம் அனிமேஷன் அப்ளிகேஷன் தான். இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா என்னோட இன்ஸ்டாவோட பயோவில் வந்து இருக்குது. உங்கள்கிட்ட ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக ப்ளஸ் சைட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரெஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுங்கள். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் உள்ள பார்த்தா ஒரு வெப்சைட்டில் லோட் ஆகும். நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா சம் லிரிக்ஸில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி அதை வந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணினே போனால் டைம் பார்த்தா 10:23 பார்த்தா ஒரு சில இடத்துல மட்டும் லிரிக் இருக்கும். இடத்துல ஒரு சில இடத்துல பார்த்தா உங்களுக்கு வந்து கேஃபாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபில் பண்ணணும். என்னென்ன ஃபில் பண்ண சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷனாக இருக்கும். பார்த்தா 4:5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடில் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. செட் பண்ணி மேலே செட்டிங் பார்த்து ஆப்ஷன் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா தேட பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ண கரெக்டாக 4:5 ரேஷியோவில் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஆகிட்டு கீழே பார்த்தா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே நீங்கள் வந்து கிராப் பண்ணி சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் என்ன பண்ண போனால் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஷேர் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா மேலே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜென்ட் லேயரும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு இமேஜ் வந்து இமேஜ் லேயருக்கான ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பிக் ரீப்ளேஸ் பண்ண மாதிரி ஃபைனலாக ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு 30,000 வந்து ஒரு சம் லேயர் மட்டும் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ண வைப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண சொல்ல இது மாதிரி தான் வந்து க்ரீன் கலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில லிரிக்ஸ்லாம் இருக்கிற இடத்துல வந்து சம் இடத்துல வந்து கட் பண்ணி தந்துருப்பேன். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ண போனால் இந்த ஏற ப்ளஸ் ஒரு லேயர் ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர்ஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 14 லேயர்னு கிளிக் பண்ணி இந்த 14 லேயருக்கு காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போனால் சிம்பிளாக புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் லேயர் வச்சுட்டு இந்த சேம் அதே லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 14 லேயர்னு இருக்கும். கிளிக் பண்ணி இந்த 14 லேயரையும் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சா நீங்கள் இப்போ என்ன பண்ண போனால் சிம்பிளாக நீங்கள் வந்து பிக் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற லேயரில் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணலாம் மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். எப்படி சிம்பிளாக பிக் வந்து இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணது பார்க்கலாம். சிம்பிளாக நீங்கள் இப்போ கிராப் பண்ண பிக்கை இந்த இமேஜின் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே ஸ்டார் அண்ட் போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு போயிடும். இப்போ மேலே லெஃப்ட் சைட் டாப்பில் இந்த டவுன்லோட் பார்த்து ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணினா அலைன் மோஷன்ற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக தான் செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா எனக்கு செகண்டாகவே ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் அந்த லைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி எனக்கு கிராப் பண்ண பிக் இருக்கும். இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். பாருங்கள் சிம்பிளாக வந்து அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறனா இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இருக்கிற எல்லா இடத்துலையுமே எங்கே இமேஜின் க்ரீன் கலர் லேயராக இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண இப்போ சிம்பிளாக பார்த்தா இங்கே வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. அப்போ கூட பார்த்தா சம் லேயர்ஸில் வந்து எம்டியாக இருக்கும். அது என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேயர் இருக்கும். கரெக்டாக பார்த்தா நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. கரெக்டாக இந்த ஃபஸ்ட் இமேஜ் விட்டு 11:24 பார்த்தா 1 இருங்க சைடில் வந்து செலக்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 இந்த 6 லேயர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் மேலே வரைக்கும் கரெக்டாக 6 லேயர் இருக்கான்னு கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சேம் அந்த லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 6 லேயர்னு சொல்லிட்டு இந்த 6 லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக இந்த புக் மார்க் போயிடுங்க. 14:27 போயிட்டு சேம் அந்த லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 6 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண போனால் ஒவ்வொரு புக் மார்க்கும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக மூவ் பண்ணணும். இப்போ இந்த புக் மார்க் போய்ட்டு இந்த லேயர் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த லேயரை இந்த புக் மார்க் வந்து மூவ் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு புக் மார்க் ஏற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. மூவ் பண்ண சொல்ல பேக்கில் வந்து செக் பண்ணுங்கள். கீழே வந்து லிரிக்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் வந்து விட்டுடணும். இப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 லேயர்ஸ் வந்துருக்கு. இந்த 2 லேயர்ஸ் நம்ம வந்து டிலீட் பண்ணிக்கலாம். இந்த 2 லேயர்ஸ் டிலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்கிற லேயர் மட்டும் நம்ம வந்து லைட்டாக வந்து டைம் ஆஃப் செலக்ட் பண்ணி மாதிரி மூவ் பண்ணி விட்டுலாம். இங்கே பாருங்கள் இதே மாதிரி கரெக்டாக இடத்துல
மூவ் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு லிரிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் இமேஜ் ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் இங்கே லிரிக் இருக்குது. கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ண சொல்லி லிரிக் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிங்க. செக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணாதுன்னா நெக்ஸ்ட் டைம்னு பார்த்தோன்னா 23:21 கீழே வந்து எந்த லிரிக் இல்லை. இப்போ நீங்கள் அந்த சேம் அந்த லேயர் காப்பி ஆப்ஷன் ரைட் பண்ணிட்டு பேஸ்ட் 6 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த 6 லேயரையும் கரெக்டாக ஒவ்வொரு புக் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக லேயர் செட் பண்ணி கிளிக் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மாதிரி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த லேயருக்கு மேலே விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து எந்த சேஞ்சும் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே இருக்குது. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 26:29 சேம் அந்த இடத்துல வந்து பேஸ்ட் 6 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு இடத்துல பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். பேக்கில் வந்து லிரிக் இருக்காத இடத்துல மட்டும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு லேயர் இருக்கும். எக்ஸஸாக பார்த்தா ஒரு லேயர் இருக்குது. இந்த ஒரு லேயர் வந்து டிலேட் பண்ணிவிடுங்க. டிலேட் பண்ணிட்டு சேம் அதே மெத்தட் தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்கும். அந்த லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு 26:29 ஒரு 6 லேயர் ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 23:21 ஒரு 6 லேயர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கே எங்கேயுமே ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் வாங்க. பேக் சைடில் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா 15:6 பார்த்தா சம் லேயர்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஸ்டார்டிங்லேயே பேஸ்ட் பண்ணது அவ்வளோ. நீங்கள் வந்து இப்போ இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து வேறு பிக் ரீப்ளேஸ் பண்ணுறதா தான் ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. இதில் அதே தான் சிம்பிளாக லேயர் கலர் ஃபீல்டில் போய்ட்டு நீங்கள் அதே ஸ்டார் ஆகன் செலக்ட் பண்ணிட்டு பிக் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இதே மாதிரி எல்லா இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சா இப்போ மேலே செட்டிங் பார்த்து யாருக்கு பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.